ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நமக்கு இன்னைக்கு லன்ச் பிளேட் சீரீஸில் என்ன சாப்பிட போகிறோம் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு லன்ச் பிளேட்டில் பார்க்கலாம். ஸோ அதாவது பம்கின், ஒயிட் பம்கின், பூசணிக்காய் கூட்டு. இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து நம்ம வின்டர் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நல்ல விட்டமின்ஸ் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நல்ல ஃபைபர் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் நமக்கு. இதுலேயுமே நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்முடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு முக்கியமாக வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த எக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் பொரியல். இந்த வெண்டைக்காய் பொரியலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைஜஷன் நல்லாயிருக்கும், நல்ல ஃபைபர் இருக்குது, நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மோர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீர் மோராக எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன், அதாவது என்ன, நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கிறது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மோர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து எப்போல்லாம் வரும் அப்படின்னா, நம்ம ஹை டெம்பரேச்சரில் வந்து நம்ம இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து சம்மர் ஆயிடுச்சு, வெளியிலலாம் வந்து போனோம் அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டெம்பரேச்சரில் நம்ம ரொம்ப நேரம் லாங்காக நம்ம இருக்கோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயில் நேரத்தில் வந்து லீவ் விட்டாச்சு வெளியில் வந்து விளையாட போவாங்க இல்லையா? ஸோ வந்து வெயில் அப்படின்றத கூட பார்க்காம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப நேரம் லாங்காக வந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த டெம்பரேச்சரில், இந்த ஹீட்டில் அப்படின்னா இதனால கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு வருது அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம், அறிகுறிகள்லாம் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வந்து 104 டிகிரி வந்து செல்சியஸ், 104 டிகிரி வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா இதை வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பிஹேவியரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷனாக நம்ம வந்து இருப்போம், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் நமக்கு வந்து, இதனுடைய ஸ்பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா கூட நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருது. கோமா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணம் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய ஸ்வெட்டிங் பேட்டர்ன், அதாவது நம்ம இந்த ஸ்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து சம்மரில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்கும். அந்த நம்ம ஸ்கின்னை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்மளோட ஸ்கின் வந்து. இதனாலேயும் நமக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் டைஜஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராகவே இருக்காது. வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரெட்டிஷாக வந்து நமக்கு மாறிடும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப ரெட்டிஷாக மாறிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங்னா நம்மளுடைய மூச்சு வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமாக வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பல்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரொம்பவே வந்து சேஞ்சஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் நமக்கு வந்து. தென் வந்து அடிக்கடி நமக்கு வந்து தலைவலி வர மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். சரி, ஓகே, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நம்ம இதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப நேரம் வெளியிலே நிற்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கூல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கூல் பிளேஸில் வந்து அவங்கள உட்கார வைக்கணும். அவங்கள வந்து இப்போ நிறைய டிஷர்ட்ஸு மேலே மேலே நிறைய ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்திங்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். மெயின் வந்து கூல் வாட்டரில் வந்து நம்ம வேர்வையெல்லாம் ஆற்றிட்டு கூல் வாட்டரில் வந்து நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நல்லா கம்மியாகும். கூல் பிளேஸில், கூல் வாட்டரில், முடிஞ்சால் வந்து நம்ம ஐஸ் கட்டி கூட வந்து நம்ம வந்து கூலாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ஃபீவர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு, அதாவது நல்லா ஜில்லுன்னு இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து இந்த சம்மரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அகெயின் இன்னொரு ஃபுட் பிளேட்டோட இன்னொரு ஸ்பெஷல் டாப்பிக்கில் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.